ஸ்டாலினோட முட்டாள்தனத்தால வந்த நிலைமை தான் இந்த நிலைமைன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த ஒண்ணுத்துக்காக ஆகாத ஸ்டாலின் தான் இந்த கான்ட்ராக்டே விட்டது. 2026 ஜனவரி டு பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் விட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனிக்கு 65 கோடி காசை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்ததே திமுக காரன். இப்ப இவங்க வந்து கதறாங்க, தமிழ்நாட்டோட நிலைமையை பாத்தீங்களா, விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டேய் கொத்தடிமை பயிர்களா, கொடுத்ததே நீங்க தான், ஆதாரம் எல்லாம் இருக்கு, ரொம்ப கத்தாதீங்க. இது வந்து ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துரும், யாருமே நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்னு முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. ஆர்டிகல் 16 சப்டிவிஷன்ஸ் இதை வச்சு வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் எந்த மாநிலத்திலும் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படின்னு திமுக காரங்களை ரெடி பண்ணி வச்சதான் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம். இதன் மூலமாக பல கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணலாம்னு அப்பா ஸ்டாலின் முடிவு பண்ணாரு. ஆனா மக்கள் வந்து மாத்தி தலையெழுத்தை எழுதி அப்பா வீட்டுல உட்கார வச்சு இப்போ நல்ல ஆட்சி நடத்த கொண்டு வந்துட்டாங்க. விஜய் என்ன திருத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த 1797 நடத்துனர்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொடுத்திருக்கிறார். கான்ட்ராக்டருக்கான அனைத்து பொசிஷனுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களுக்கே வேலை கொடுக்கணும்னு விஜய் திருத்தி எழுதியிருக்கிறார். இதான் பண்ண முடியும், அவர் பண்ணிட்டாரு. சோ இவங்க பேசுற இந்த பொய்யை நம்பி மக்கள் வந்து ஏமாறாதீங்க. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் கூட சிலர் வந்து கோவப்படலாம், விஜய் மேல ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த பொய் செய்தியை பார்த்து. ஆனா உண்மை என்னன்னா, இதுதான் உண்மை. தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை என்பதை விஜய் உறுதி செய்திருக்கிறார். இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது வந்து ஸ்டாலின். தயவு செய்து வந்து ஸ்டாலினை பார்த்தும் திமுகவை பார்த்தும் டூனு காரி மூஞ்சில துப்புங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழை தூக்கி பிடிப்போம் சொல்லிட்டு எதுக்காக எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கணும்? வெக்கமா இல்ல? வெக்கம் கட்ட பயில்களா? இதுல வேற போஸ்டர் வேற ரெடி பண்ணிக்கிறீங்க ஃபேக் நியூஸை வச்சு. ஸ்டாலினோட முட்டாள்தனத்தால வந்த நிலைமை தான் இந்த நிலைமைன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த ஒண்ணுத்துக்காக ஆகாத ஸ்டாலின் தான் இந்த கான்ட்ராக்டே விட்டது. 2026 ஜனவரி டு பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் விட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனிக்கு 65 கோடி காசை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்ததே திமுக காரன். இப்ப இவங்க வந்து கதறாங்க, தமிழ்நாட்டோட நிலைமையை பாத்தீங்களா, விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டேய் கொத்தடிமை பயிர்களா, கொடுத்ததே நீங்க தான், ஆதாரம் எல்லாம் இருக்கு, ரொம்ப கத்தாதீங்க. இது வந்து ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துரும், யாருமே நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்னு முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. ஆர்டிகல் 16 சப்டிவிஷன்ஸ் இதை வச்சு வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் எந்த மாநிலத்திலும் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படின்னு திமுக காரங்களை ரெடி பண்ணி வச்சதான் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம். இதன் மூலமாக பல கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணலாம்னு அப்பா ஸ்டாலின் முடிவு பண்ணாரு. ஆனா மக்கள் வந்து மாத்தி தலையெழுத்தை எழுதி அப்பா வீட்டுல உட்கார வச்சு இப்போ நல்ல ஆட்சி நடத்த கொண்டு வந்துட்டாங்க. விஜய் என்ன திருத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த 1797 நடத்துனர்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொடுத்திருக்கிறார். கான்ட்ராக்டருக்கான அனைத்து பொசிஷனுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களுக்கே வேலை கொடுக்கணும்னு விஜய் திருத்தி எழுதியிருக்கிறார். இதான் பண்ண முடியும், அவர் பண்ணிட்டாரு. சோ இவங்க பேசுற இந்த பொய்யை நம்பி மக்கள் வந்து ஏமாறாதீங்க. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் கூட சிலர் வந்து கோவப்படலாம், விஜய் மேல ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த பொய் செய்தியை பார்த்து. ஆனா உண்மை என்னன்னா, இதுதான் உண்மை. தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை என்பதை விஜய் உறுதி செய்திருக்கிறார். இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது வந்து ஸ்டாலின். தயவு செய்து வந்து ஸ்டாலினை பார்த்தும் திமுகவை பார்த்தும் டூனு காரி மூஞ்சில துப்புங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழை தூக்கி பிடிப்போம் சொல்லிட்டு எதுக்காக எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கணும்? வெக்கமா இல்ல? வெக்கம் கட்ட பயில்களா? இதுல வேற போஸ்டர் வேற ரெடி பண்ணிக்கிறீங்க ஃபேக் நியூஸை வச்சு.